வணக்கம் guys, வெல்கம் டு SP Gods யூடியூப் சேனல். நாங்கள் இன்னைக்கு நம்ம அனைவரும் காண விருப்பப்படும் ஒரு தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு புதிய தென்றலை உருவாக்கும் தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் உரையை நம்ம சிறப்பாக ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஊருக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் நிச்சயமாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். guys, நீங்கள் SP Gods யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் தான் சுத்தமான ஆட்சி. அதாவது ஊழல் இல்லாம, சாதி வேறுபாடு இல்லாம, அனைத்து மக்களும் ஒரு சம உரிமையுடன் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதைத்தான் விஜய் அண்ணா அவர்கள் தன்னுடைய பேச்சுல அழுத்தமாக கூறியிருக்கிறாரு. அவர் என்ன கூறியிருக்காருன்னு சொன்னா, நம்ம ஆட்சி அமைஞ்சா சிறுவாணி தண்ணி மாதிரி சும்மா சுத்தமா இருக்குன்னு அண்டர்லைன் பண்ணிக்காரு. சிறுவாணி தண்ணிங்கிறது நாம் அனைவரும் அறிந்தது போல தெளிவும் சுத்தமும் கொண்ட ஒரு தண்ணீர். அது போல ஆட்சியும் தெளிவாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். இது வெறும் வரிகளுக்கு மட்டும் அவர் சொல்லல, இது உறுதி நம்பிக்கை மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணா தான் 2026 சிஎம் பொசிஷன்ல ஜெயிக்க போறாரு. காய்ஸ், ஒரு நல்ல ஆக்டர், நமக்கு நல்ல ஒரு தளபதி அண்ணா. தயவு செஞ்சு அவருக்கு ஓட் பண்ணுங்க. எங்களை நம்பிதான் ஒரு பெரிய இடத்துல இருந்து இறங்கி எங்களுக்கு மட்டும்தான் பொலிட்டீஷியனுக்காக நல்லது செய்யறதுக்காக இந்த பொலிட்டீஷியன் என்ற ஒரு துறையில கால் வைக்கிறாரு. அவரை வின் பண்ண வைங்க காய்ஸ். ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். குடும்பத்திற்கு அனைவரும் எல்லாரும் ஓட் பண்ணுங்க விஜய் அண்ணாவுக்கு. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். விஜய் அண்ணா அவங்க தெளிவா கூறியிருக்காரு, நம்ம டிவிகே கட்சி வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஆட்சி கிடையாது. அதாவது இது மக்கள் நல்லதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஏதேனும் சலுகைக்காக இல்ல பதவிக்காக இல்ல அதிகாரம் பிடிக்க ஒரு இந்த கட்சி உருவாக்கப்படல. இங்க முக்கியமானது சமரசம் இல்ல, நியாயத்துக்கு மட்டும்தான் போராட்டம். மக்களுக்கு நல்ல செய்தா நாங்க வந்திருக்கோம். வெளிப்படையான ஒரு நிர்வாகம். இப்படி தன்னுடைய முழு விவரத்தையும் விஜய் அண்ணா மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. இப்படி மக்களோடு சேர்ந்து வாழும் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்று. மக்களோடு மக்களிடமிருந்து கற்றுக்கொள். அறிஞர் அண்ணா சொன்னது போல விஜய் அண்ணாவும் அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை மேற்கோளிட்டு காட்டியிருக்காரு. மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமா இருக்கு தெரியுமா? மக்களை மேலிருந்து கட்டளையிடாம மக்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பது மக்கள் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு மூல காரணிகள் என்று விஜய் அண்ணா தெளிவாக சொல்லியிருக்காரு. பூத் லெவல் செயல்பாடும் அடித்தளத்திற்கு செல்லும் போராட்டம் என்பதுனால விஜய் அண்ணா வேற லெவலுக்கு ப்ரிப்பேரா இருக்காரு. நம்ம ஊர்ல மாற்றம் வேண்டுமென்னா அது மேலிருந்து மட்டும் இல்ல, அடித்தளத்திலிருந்து மாற வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அது எந்த லெவலுக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னா, பூத் லெவல் ஏஜென்சி நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும், மக்களோடு நேர்ல உரையாட வேண்டும் என்பதை அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு ஓட்டுக்காரனும் நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள். அவங்களுக்கு உண்மை நிலையே சொன்னா மட்டும்தான் அவங்க நிச்சயம் நம்மோடு இருப்பாங்க என்று சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பமாக ஒரு ஓட்டு போட்டோம்னு சொன்னா, மொத்தமா போட்டோம்னு சொன்னா அதுதான் ஒரு பண்டிகை போலன்னு விஜய் என்ன சொல்லியிருக்காரு. குடும்பமா கோயிலுக்கு போற மாதிரி குடும்பமா அந்த ஓட்டு போடணும்னு சொல்லி. ஓட்டு என்பது வெறும் கடமையே இல்ல, அது நம்ம உரிமை. அதை நாம் பண்டிகை போல கொண்டாடணும். ஒரு பெரிய மாற்றம் வர விரும்பினா ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் விஜய் அண்ணா. ஓட் பண்ணுங்க விஜய் அண்ணாவை. சிஎம் ஆக்குங்க 2026 ப்ளீஸ். விஜய் அண்ணா நம்பிக்கை எப்பயுமே அவர் சொல்ற ஒரு விஷயம் தான், நல்லதே நடக்கும். விஜய் அண்ணா முக்கிய உரையாடலின் முடிவில் அவர் கூறினாரு, நம்ம ஆட்சி வளரும், நம்ம மக்கள் நம்பிக்கையை வைங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் தனது தோழர்களிடம் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஒரு ஊட்டி இருக்கிறாரு. நம்ம செயல்பாடுகள் தான் வெற்றியின் முதுகெலும்பு என்றாரு. நம்ம ஊருக்கான எதிர்காலம் நம்ம கைகளில் தான் இருக்கு, மாற்றத்தை நாம தான் உருவாக்க வேணும்னு சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா. புதிய தமிழகத்திற்கான அழைப்பு நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இன்னைக்கு நாம பார்த்த ஒரு சாதாரண பேச்சு இல்ல, ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அழைப்பு, ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்கும் ஒரு கனவு. ஊழல் இல்லாம, வெறுப்பு இல்லாம, விருப்பமும் நம்பிக்கையும் நிரம்பிய ஒரு ஆட்சி தான் நமக்கு வேணும். இதை உருவாக்கும் பொறுப்பு நம்மள்ட்ட தான் இருக்கு guys. அதுக்கு நாம ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இப்பவே நம்ம ஊர்ல இருந்த செய்தியை பரப்புங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சிறுவாணி தண்ணி போல சுத்தமான தமிழகத்தை நாங்க உருவாக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட் பண்ணுங்க. 2026 ஆண்டு விஜய் அண்ணாவை சிஎம் ஜெயிக்க வைங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் பல அற்புதமான இன்ஃபர்மேஷனோட விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.